This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. பாகவதரே, கல்யாணி ராகத்துல ஒரு பாட்டு பாடுங்க. வாங்க. என்னங்க? கல்யாணி ராகத்துல ஒரு பாட்டு பாடுங்க. டேய் ஞான சூன்யம், இப்ப பாடுறதே கல்யாணி ராகம் தான். உனக்கு கச்சேரி கேட்க எங்கடா நேரம்? பாபுகான் திங்கிறதுக்கெல்லாம் ஒரு சபா, அதுல நீ ஒரு மெம்பர். ஒழுங்கா ஓடி போயிரு, இல்லைன்னா மைக் எடுத்து அடிச்சு போடுவேன். போங்க. போடா போடா. காலி மைதானத்துல எல்லாம் என் கச்சேரி. எங்கடா அந்த சபா செக்ரட்டரி? ஏண்டா டேய், கேட் கலெக்ஷன் சுத்தமாவே இல்ல. ஆமா ஆமா, எப்படி ஆகும் கேட் கலெக்ஷன்? பாபுகான் திங்கிறவனையும் பக்கடா திங்கிறவனையும் சபாவில மெம்பர் ஆக்கி வச்சிருந்தா கொஞ்சம் கூட சங்கீத டேஸ்ட் இல்லாதவனுங்க. நீங்க கொஞ்சம் பணத்தை குறைச்சுக்கணும், அவ்வளவுதானே. குடுக்கறத கூடியா? இங்க பாடினதை விட கிராமத்திலேயே துண்டை விரிச்சிட்டு பாடினா சில்லறையாவது நிறைய கிடைச்சிருக்கு. டேய் வாங்கிட்டு வாங்கடா. இந்த அவரு எரிச்சல்ல கோமா பேசிட்டு போயிட்டாரு, மனசு வச்சுக்காதீங்க, ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏதாவது போட்டு கொடுங்க. அண்ணே, சபால கூட்டம் ரெம்பி வழியுது. உங்க பேரை போட்டு புதுசா ஒரு போர்டு வச்சிருக்காங்க. ஜனங்க அதை பார்த்துட்டு கவுண்டர்ல ஒரே கூட்டம். அப்படியாடா? அந்த கண்கொள்ளா காட்சி நான் பார்க்கணுமேடா. கடைக்காரர்கிட்ட ஸ்கூட்டர் இருக்கு, நீங்க கேட்டா இல்ல நான் சொல்ல போறாரு. இல்லனே சும்மா இருப்பா. ஹெல்மெட் இல்லாம நானே வண்டியை 3 நாளா எடுக்காம இருக்கேன். அவ்வளவுதானே, மத்த நான் பாத்துக்கிறேன். என்னடா செய்ய போற? நீங்க சும்மா இருங்கண்ணே, சாவி கொடுங்க. கோவிந்தே, அந்த கூட்டத்தை நான் பார்த்து வந்துடுறேன். டேய், உன் பேச்சை கேட்டு ஹெல்மெட்டுக்கு பதிலா தலையில சட்டியை கவுத்துட்டு போறோம். போலீஸ் பிடிச்சது, கையில காசும் இல்ல, உள்ள போயிட வேண்டியதுதான். ஐயோ, சட்டி உடைஞ்சு போச்சே. ஏய்யா, என்ன தைரியம் இருந்தா சட்டிக்கு பெயிண்ட் அடிச்சு ஹெல்மெட்டா மாட்டிக்கிட்டு போலீஸை ஏமாத்துவீங்க? ஐயா கோவிச்சுக்காதீங்க, ஒரு அர்ஜென்ட், சாயந்தரமே ஹெல்மெட் வாங்கிடுறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆளுக்கு 500 ரூபாய் எடுத்துக்கிட்டு கோர்ட்டுக்கு வாங்க. ஐயா, அவ்வளவு பணம் எங்ககிட்ட இல்ல, வேணா அந்த ஸ்கூட்டர் வச்சுங்க. அண்ணே, இருடா, இந்த ஸ்கூட்டர் கொஞ்சம் புடிங்க புடிங்க. வாடா, வந்துடுறா. அண்ணே, சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க. கச்சேரிய கொஞ்சம் மாத்தி வாசிச்சா தான் இனிமே வசூலாகும். எப்படி? மிருதங்காரன் இந்த பக்கமும் பிடில்காரன் இந்த பக்கமா? அது இல்லைன்னா நம்ம கர்நாடக சங்கீதத்துக்கு பர்மனண்டா முழுக்க போட்டுட்டு அந்த கௌரி சங்கர் மாதிரி லைட் மியூசிக் பண்ணா தான் கச்சேரி எடுபடும். ச்சே, அவங்கிட்ட போய் நான் நிக்கிறதா? என்ன பார்த்து சங்கீதம் கத்துக்கிட்டு வாவன். குடிகாரனா இருந்தாலும் அந்த கௌரி சங்கருக்கு இவ்வளவு கச்சேரிங்க புக் ஆகுதே, அதுக்கு காரணம் என்னங்கறத யோசிச்சு பாத்தீங்களா? எல்லாம் கொடுப்பனே. கொடுப்பன இல்லடா, குடிப்பினை. குடிச்சிட்டு பாட ஆரம்பிச்சாலே சங்கர் வாயில சங்கீதம் தாண்டவம் ஆடுது. ஆக என்னையும் குடிச்சிட்டு பாட சொல்றீங்களா? அதுல தப்பே இல்லைன்னா கலைஞன்னு வெத்தலையே ஒண்ணு அப்பப்ப தண்ணியில